வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான காவலர் குடியிருப்பில் அப்போலோ மருத்துவமனைக்கு சொந்தமான வாகனங்களை நிறுத்த சென்னை போக்குவரத்து காவல்துறைக்கு ஆட்சேபனை இல்லை என அனுமதி அளித்திருப்பது விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வினோத்குமார். வணக்கம் வினோத், விவரங்கள். சென்னையில் உள்ள அரசுக்கு சொந்தமான காவலர் குடியிருப்பில் அப்போலோ மருத்துவமனைக்கு சொந்தமான வாகனங்களை நிறுத்துவதற்கு சென்னை போக்குவரத்து காவல்துறை ஆட்சேபனை இல்லை என அனுமதி அளித்திருப்பது குடியிருப்பு வாசிகள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. கொச்சின் ஹவுஸ் என்று அழைக்கப்படும் 1000 விளக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய காவலர் குடியிருப்பில் அப்போலோ மருத்துவமனைக்கு சொந்தமான வாகனங்களை பார்க்கிங் செய்வதற்காக அங்கு வாகனங்களை நிறுத்துவதற்காக அனுமதி கேட்டு மருத்துவமனை செயல் அதிகாரி சென்னை போக்குவரத்து காவல்துறைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதன்படி அங்குள்ள நிலவரங்களை முழுமையாக ஆய்வு செய்வதுடன் காவலர் குடியிருப்பில் வசிப்பவர்களின் கருத்துக்களையும் கேட்டு அதன்படி அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 1000 விளக்கு காவலர் குடியிருப்பு வளாகத்தில் மருத்துவமனைக்கு சொந்தமான வாகனங்களை நிறுத்துவதில் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படும். அங்கு இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்பு குழந்தைகளும் சிறுவர்களும் இதனால் பெருமளவில் பாதிக்கப்படும் என காவலர் குடியிருப்பில் வசிக்கக்கூடியவர்களின் காவல்துறையை சேர்ந்தவர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் அப்போலோ மருத்துவமனைக்கு சொந்தமான வாகனங்கள் தற்போது அங்கு கொச்சின் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய 1000 விளக்கு காவலர் குடியிருப்புக்கு எதிரே இருக்கக்கூடிய பழைய காவலர் குடியிருப்புக்கு மத்தியில் முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கு தேவையான இட வசதிகள் அப்போலோ மருத்துவமனை அமைந்திருக்கக்கூடிய, அதாவது 1000 விளக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனை ஒட்டியிருக்கும் சாலைகளின் ஓரங்களிலே இந்த வாகனங்கள் முழுமையாக நிறுத்தப்படுவதால் பல போக்குவரத்து பாதிப்புகள் தொடர்ந்து ஏற்பட்டு வந்தது. இதன் காரணமாக இந்த வாகன போக்குவரத்து நெரிசலில் இருந்து வாகனங்களை அங்கிருந்து, அதாவது அப்போலோ மருத்துவமனைக்கு சொந்தமான வாகனங்களை நிறுத்துவதற்காக காவலர் குடியிருப்பில் அனுமதி கேட்டிருந்த நிலையில் அந்த காவலர் குடியிருப்பில் அனுமதி அளித்தும் அங்குள்ள காவலர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களுடைய துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கு தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அங்கு மீண்டும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் பழைய குடியிருப்பு கட்டிடங்கள் முழுமையாக வாழ தகுதியில்லாத கட்டிடங்களாக அறிவிக்கப்பட்டு ஒரு சில கட்டிடங்களில் மட்டுமே அந்த பழைய காவலர் குடியிருப்பில் போலீசார் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்க காவலர் குடியிருப்பு மத்தியில் இருக்கக்கூடிய இடங்களில் அப்போலோ மருத்துவமனைக்கு சொந்தமான வாகனங்கள் நிறுத்தப்பட்டு தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ரஷினி, விவரங்களுக்கு நன்றி வினோத். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.